வரங்களையும் தரிசனங்களை புதுப்பித்து தாரும் ஆண்டவரே. இவங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை சீஷராக்கும்படியாய், அநேக ஜனங்களை ஆண்டவரே உமக்கு ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த முடியாய், ஆதாயப்படுத்த முடியாய், இவங்களை ஆண்டவரை பக்குவப்படுத்தி, ஆண்டவரை இவங்களை தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, இவங்களை கொடுத்த வல்லமையை விளங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். வரங்களை தாங்கப்பா, வரங்களை தாங்க, புதுப்பித்து தாங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமான கிருபையினாலே வல்லமையினாலே எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்குற வல்லமை, அநேகரை போதிக்கிற வல்லமை, அநேகரை உருவாக்குற வல்லமை, அநேகரை ஆதாயப்படுத்துகிற வல்லமை, ஆத்துமாக்களை ஆண்டவரை ஆதாயம் செய்கிறவன் ஞானமான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்போதே பரலோக மகிமை இறங்கட்டும். இப்போதே தேவ வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபையாய் ஊழியர்களாய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல விசேஷித்த அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, இவர்களை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக. இவர்களை கொண்டு ஆண்டவரே இவங்க வாழ்கிற கிராமங்களிலே, தெருவுகளிலே, ஊர்களிலே ஒரு எழுப்புதலை அடையிட்டு ஆண்டவரே, அநேகரை மரித்தவர்கள் உயிரோடு அடைய கர்த்தர் இவங்களை கொண்டு செய்ய போகிற அற்புதத்துக்காக செய்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம். மோசேயை கொண்டு சொன்னீங்களே, நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களே, அதே அபிஷேகம் இவர்கள் மேல் கடந்து வந்து இவங்க ஊழியத்தின் பாதையில கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய வல்லமை பெருகட்டும். இவர்கள் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.